Good evening, student. Good evening, sir. ஒரு நிமிஷம். போன வகுப்புல நாம வேதியியல் 11ஆம் வகுப்பு வேதியியல்ல 11ஆம் பாடத்துல இருந்த 1 மார்க் பார்த்திருந்தோம். இதுல நாம 19வது 1 மார்க்ல இருந்து நாம இந்த கிளாஸ்ல பார்க்கணும். லாஸ்ட் கிளாஸ்ல நாம 18 வரைக்கும் பார்த்திருந்தோம். ஸோ 19வது 1 மார்க்கு ஒரு 2 அமைப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 அமைப்புக்கும் நடுவில் என்ன மாதிரியான மாற்றியம் உங்களுக்கு இருக்குதுன்னு நீங்க சொல்லணும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடனிசைவு அமைப்பா, இயங்கு சமநிலையா, ஒளி சுழற்சி மாற்றி அமைப்பா, வச அமைப்புகளான்னு சொல்லணும். வச அமைப்பு அப்படிங்கிறது ஒற்றைப்பிணைப்பு இருக்கக்கூடிய சேர்மத்துல நாம சொல்றது. இங்க நம்மளுக்கு மைனஸ் தொகுதியானது, அதாவது மைனஸ் எதிர்குறியானது உங்களுக்கு கார்பன்ல இருந்து ஆக்சிஜனுக்கு மாறி இருக்கு. அப்ப முதல் கார்பன்ல இருந்து அதோடு நேரடியா இருக்கக்கூடிய 2வது கார்பன், அதோடு நேரடியா இருக்கக்கூடிய ஆக்சிஜன், அப்போ 1வது இடத்துல இருந்து 3வது அணுவுக்கு மாறி இருக்கு. ஸோ இது வந்து நம்மளுக்கு இயங்கு சமநிலை மாற்றியம், டாட்டோமெரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல 2 விதமா இருக்கும். அதாவது 1வது இடத்துல இருந்து 2வது இடத்துக்கு மாறுறது, அல்லது 1வது இடத்துல இருந்து 3க்கு மாறுறது. இது எல்லாமே பல இணைதிறன் வச்சிருக்கிறது. கார்பனின் இணைதிறன் 4, ஆக்சிஜனுக்கு 2. ஸோ அதனால இது 1வது இடத்துல இருந்து 3வது இடத்துக்கு மாறுது. அது 1,3 அப்படிங்கிற அமைப்புக்குள்ள வரும். இதுல பிணைப்பு இடம் மாறுறதுனால இந்த மாற்றியம் உங்களுக்கு வரும். இது இயங்கு சமநிலை மாற்றியம். 19வது 20வதுக்கு கொஸ்டின் படிங்க. ஒரு கரிம சேர்மத்தில் உள்ள நைட்ரஜனை கண்டறிய லாசிகன் சோதனை நிகழ்த்தப்படுகிறது. இவ்வினையில் நீல நிறம் உருவாவதற்கான காரணம். சோ லாசிகன் சோதனையில நாம நைட்ரஜனை கண்டுபிடிக்கிறதுக்காக செய்யக்கூடிய செய்முறைகள்ல நம்மளுக்கு நீல நிறம் வரும். அதாவது பெர்ஷியன் ப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கலர் வர்றதுக்கு காரணம் என்னது அப்படின்னா நம்மளுக்கு Fe4 FeCN6 ரைஸ், இதுதான் நம்மளுக்கு அதற்கான காரணம். சோ இதுதான் நம்மளுக்கு அதுல நீல நிறம் தோன்றுவதற்குண்டான காரணமா நாம பார்க்கக்கூடியது. இது வந்து நம்மளுக்கு என்னதுன்னா ஃபெர்ரோசைனைடு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த காம்பவுண்டினுடைய பெயர். இது வந்து பெர்ஷியன் ப்ளூ அல்லது பச்சை நிறத்துல இருக்கக்கூடியது. 21வது பின்வரும் எச்சேர்மத்திற்கு லாசிகன் சோதனையை பயன்படுத்தி நைட்ரஜனை கண்டறிய இயலாது. சோ நைட்ரஜனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அது NH2 அமீன், பிரைமரி அமீன் கேட்டகரியில அது வந்து இருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா இந்த 3 ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் கேட்டகரியில உங்களுக்கு தேர்ட் ஆப்ஷன் தான் இதுக்கு உங்களுக்கு ஆன்சரா வராது. ஏன்னா இதுல வந்து ரெண்டுலயுமே உங்களுக்கு பிளாக் ஆயிருக்கும். இதுல அரோமேட்டிக் ரிங் உங்களுக்கு இதுல அட்டாச் ஆயிருக்கிறதுனால இது வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்க இயலாது. லாசிகன் சோதனையில நைட்ரஜனை இந்த சேர்மத்தை வச்சு இதுல நைட்ரஜன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அடுத்தது பின் வருவனற்றில் எந்த சேர்ம இணையானது அவற்றை தனித்தனியே லாசிகன் ஆய்விற்கு உட்படுத்தும் போது முறையே நீல நிற வீழ்படிவு மற்றும் வெண்ணிற வீழ்படிவினை தருகிறது. ஸோ அப்ப இதுக்குண்டான ஆன்சர் உங்களுக்கு என்னது அப்படின்னா லாஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா அது உங்களுக்கு அணுலின் தான் உங்களுக்கு அந்த நீல நிற கலரை வந்து உங்களுக்கு தோற்றுவிக்கும். அதே மாதிரி குளோரோ அசிடால்டிஹைடுங்கிறது வெண்ணிற வீழ்படிவை வந்து உங்களுக்கு தரும். அப்ப இந்த 1 மார்க் ஆன்சர் அப்படிங்கிறது லாஸ்ட் ஆப்ஷன். 23வது சோடியம் நைட்ரோஃப்ளூரைடு சல்பைடு
ஊதா நிறத்தை தோற்றுவிப்பதற்கான காரணம். சோ அதுல ஊதா நிறம் வர்றதுக்கு உண்டான காரணம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னதுன்னா, அந்த சல்பைடு அயனி சோடியம் சல்பைடு ஆனது சோடியம் நைட்ரோபுரோசைடோட உங்களுக்கு ஒரு பர்பிள் கலரை வந்து கொடுக்கும். ஸோ அதற்குண்டான ரீசன் அப்படிங்கிறதுக்கு அமைப்பு வந்து உங்களுக்கு இந்த தேர்ட் ஆப்ஷன் FeCN5NOS பவர் 4-. ஸோ இந்த சேர்மம் உருவாகிறதுனால தான் உங்களுக்கு அது பர்பிள் கலரா இருக்கு. 24வது 0.15 கிராம் எடையுள்ள கரிம சேர்மம் காரியஸ் முறையில் 0.12 கிராம் சில்வர் புரோமைடை தருகிறது எனில் அச்சேர்மத்தில் உள்ள புரோமினின் சதவீதம். ஸோ இங்க நாம் எடுத்துக்கிட்டது 0.15 கிராம் கரிம சேர்மம் எவ்வளவு சில்வர் புரோமைடு தருகிறதுனா 0.12 கிராம் சில்வர் புரோமைடு வந்து நம்மளுக்கு தருது. இதுல புரோமினோட பெர்சன்டேஜ் நாம கண்டுபிடிக்கணும். அலகு 11 24 கரிம சேர்மத்தினுடைய எடை கரிம சேர்மத்தின் எடை எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 0.15 கிராம். கரிம சேர்மத்தினுடைய 0.15 கிராம். சில்வர் புரோமைடு எவ்வளவு கிடைக்குதுன்னா 0.12. அப்போ சில்வர் புரோமைடின் எடை எவ்வளவுனா 0.12 கிராம். இதுல எவ்வளவு புரோமின் இருக்குன்னு நாம என்ன பண்ணணும், பெர்சன்டேஜ்ல நாம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு சில்வர் புரோமைடு அப்படின்னா அதுல வந்து உங்களுக்கு ஒரு புரோமின் வந்து இருக்கும். சரிங்களா? இப்ப AgBr அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல ஒரு புரோமின் இருக்கும். இப்ப சில்வர் புரோமினுடைய எடை அப்படின்னு நீங்க பாத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு சில்வர் புரோமைடு அப்படின்னா சில்வரோட எடையும் புரோமினோட எடையும் கூட்டணும். அப்படின்னா சில்வர் 108 புரோமின் 80 அப்ப மொத்தமா 188 அப்படிங்கிறது சில்வர் புரோமைடினுடைய மூலக்கூறு எடை. அப்போ ஒரு சில்வர் புரோமைட்ல ஒரு புரோமின் இருக்கு. அதை நாம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா அதோட எடை வச்சு சொல்லலாம். அப்போ உங்களுக்கு வந்து 188 கிராம். இப்ப 188 கிராம் AgBrல் உள்ள புரோமினின் அளவு. அப்போ 188 கிராம் சில்வர் புரோமின்ல எவ்வளவு புரோமின் இருக்கும் அப்படின்னா 80 கிராம் புரோமின் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். இப்ப இந்த கணக்குல நம்மளுக்கு எவ்வளவு சில்வர் புரோமைடு இருக்குன்னா 0.12 கிராம் தான் இருக்கு. அப்ப இதுல எவ்வளவு புரோமின் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். தென் அதோட பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அப்ப நம்மளுக்கு 188 கிராம்ல 80 கிராம் தான் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இது நீங்க 1 கிராமுக்கு முதல்ல நீங்க கண்டுபிடிக்கணும். அப்போ 1 கிராமுக்கு எவ்வளவு 1 கிராம் சில்வர் புரோமைட்ல எவ்வளவு புரோமின் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 1 கிராம் சில்வர் புரோமைடில் உள்ள புரோமினின் அளவு. சோ இடது பக்கம் நீங்க 188 ஒன்னா மாத்திருக்கீங்க அப்படின்னா 188ஆல வகுத்திருப்பீங்க. அதைவே தான் வலது பக்கம் பண்ணணும். அப்ப 80/188. இப்போ 1 கிராம் சில்வர் புரோமைட்ல எவ்வளவு புரோமின் இருக்குன்னா 80/188 கிராம் இருக்கும். இப்ப நம்மளுக்கு தேவையானது என்னது அப்படின்னா 0.12 கிராமுக்கு தான் நம்மளுக்கு வேணும். ஏன்னா நாம எடுத்துக்கிட்ட சில்வர் புரோமைடோட அளவு 0.12 கிராம். அப்ப நாம இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், 0.12 கிராம் சில்வர் புரோமைடில் உள்ள புரோமினின் அளவு. இப்போ அந்த ஆர்டர்ல நீங்க பார்க்கும்போது இப்போ 188 கிராம் சில்வர் புரோமைனா 80 கிராம் இருக்கும். 1 கிராம் சில்வர் புரோமைனா 80/188 கிராம் அவ்வளவுதான் இருக்கும். 0.12 கிராம் அப்படிங்கிறப்போ இப்போ 1 கிராம 3வது ஸ்டெப்ல 0.12 மாத்திட்டு 1 கிராம் எப்படி 0.12 மாத்திருக்கோம்னா 0.12ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கோம். அப்ப இடது பக்கம் நாம ஒரு நம்பரால பெருக்கணும், வலது பக்கமும் அதே நம்பரால பெருக்கணும். அப்போ இது வந்து 80/188 × 0.12 கிராம் அப்படிங்கிறது வரும். சோ இது வந்து 0.12 கிராம் சில்வர் புரோமைட்ல இருக்கக்கூடிய புரோமினுடைய அளவு. இப்ப நாம இதுல கண்டுபிடிச்சிருக்கிறது என்னது அப்படின்னா 0.12 கிராம் சில்வர் புரோமைட்ல இருக்கிற புரோமினோட அளவு மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம்.
அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா நம்மளுக்கு புரோமினோட பெர்சன்டேஜ் வேணும் அப்படின்னா கரிம சேர்மத்துல அந்த 0.15 கிராம் இருக்கக்கூடிய கரிம சேர்மத்துல எவ்வளவு புரோமின் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப நாம கண்டுபிடிக்க வேண்டியது பெர்சன்டேஜ் ஆஃப் புரோமின், அதாவது புரோமினின் சதவீதம் எவ்வளவுல அப்படின்னா 0.15 கிராம் கரிம சேர்மத்துல. அப்ப நாம இதை அப்படியே எடுத்து 188 இன்ட்டு 0.12 டிவைடட் பை 0.15 பெர்சன்டேஜ் வேணுங்கிறதுனால அதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், 100ஆல பெருக்கிறோம். இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 34% வரும். அப்போ இங்க வந்து 0.12 கிராம் சில்வர் புரோமைல் இருக்கிற புரோமினின் அளவுன்னா 80 டிவைடட் பை 188 இன்ட்டு 0.12. புரோமினோட சதவீதம் வேணும், அதுவும் உங்களுக்கு எவ்வளவுல 0.15 கிராமுக்கு வேணும் அப்படின்னா, மன்னிக்கு 0.15 கிராமுக்கு வேணும்னா நீங்க 0.15 டிவைட் பண்ணி 100ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்படி மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதோட பெர்சன்டேஜ் கிடைச்சிரும். இதுல மொத்தமா உங்களுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னா 34% அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். அடுத்த 1 மார்க் 25வது 0.5 கிராம் கரிம சேர்மம் கோல்டால் முறைப்படி அளந்தறியப்படுகிறது. இம்முறையில் வெளிப்பட்ட அமோனியா 50 மில்லி 0.5 மோல் H2SO4 ஆல் உறிஞ்சப்படுகிறது. அமோனியாவால் நடுநிலையாக்கப்பட்ட பின்னர் எஞ்சியுள்ள அமிலத்தை நடுநிலையாக்க 80 மில்லி 0.5 மோல் NaOH தேவைப்படுகிறது எனில் சேர்மத்தில் உள்ள நைட்ரஜனின் சதவீதம். ஸோ அதில் நைட்ரஜனோட சதவீதம் வந்து கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு கேள்வியில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.5 கிராம் கரிம சேர்மம் நாம் எடுத்துக்கிறோம். அது கெல்டால் முறைப்படி நாம அளந்தறியப்படுகிறது அப்படின்னா அதை நாம எஸ்டிமேட் பண்றோம். அந்த கெல்டால் முறையிட்டு நாம அதை உட்படுத்துறோம். அப்படி உட்படுத்தும் போது அந்த கரிம சேர்மத்துல வந்து உங்களுக்கு அமோனியா வெளியில வருது. எவ்வளவு அமோனியா வெளியில வருதுன்னு தெரியாது. ஆனா வெளியில வந்த அமோனியா உங்களுக்கு 50 ml 0.5 மோலார் சல்பியூரிக் அமிலத்தால உறிஞ்சப்பட்டுருச்சு. இப்போ அமோனியா உங்களுக்கு சல்பியூரிக் அமிலத்தோட சேர்றப்ப ரெண்டு ஒன்னோட ஒன்று வினையில் ஈடுபடும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அமோனியாவும் அமிலமும் சேர்ந்து, ஆக்சுவலா அமோனியா அப்படிங்கிறது உங்களுக்கு இங்க காரம், சல்பியூரிக் அமிலத்தோட சேர்ந்து உங்களுக்கு என்ன ஆகுன்னா நடுநிலை ஆயிரும். அப்ப வந்து உங்களுக்கு அந்த வெளியில வந்து அமோனியா முழுவதும் கந்தக அமிலத்தால வினைக்குட்படுத்தப்பட்டு அமோனியம் சல்பேட்டா உங்களுக்கு மாறிடும். இப்ப அமோனியாவால நடுநிலையாக்கப்பட்டதுக்கு அப்புறமா மிச்சம் இருக்கக்கூடிய அமிலத்தை நடுநிலையாக்குறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு சோடியம் ஹைட்ராக்சைடு தேவைப்படுதுன்னா 80 ml 0.5 மோலார் தேவைப்படுது. அப்படின்னா நீங்க இந்த இடத்துல நடுநிலையாக்கிருப்ப இல்லைங்களா, அதாவது இந்த கரிம சேர்மத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அமோனியா வெளியில வந்திருக்கும். அப்படி வெளியில வந்த அமோனியாவில எவ்வளவு நைட்ரஜன் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும், எவ்வளவு நைட்ரஜன் உள்ளது அதனுடைய சதவீதம் கண்டுபிடிக்கணும். அப்ப இங்க நாம முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது என்னதுன்னா கந்தக அமிலம் எவ்வளவு நாம பயன்படுத்தி இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியணும். ஏன்னா கந்தக அமிலம் பயன்படுத்தப்பட்டது தெரிஞ்சாதான் உங்களுக்கு அது எவ்வளவு சோடியம் ஹைட்ராக்சைடோட வினையில் ஈடுபட்டிருக்குது, மீதமுள்ள எவ்வளவு அமோனியாவால ஈடுபட்டிருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்ப அமோனியாவோடு வினைப்பட்டது தெரிஞ்சாதான் உங்களால நைட்ரஜனோட சதவீதத்தை நம்மளால இதுல சொல்ல முடியும். அப்போ இங்க நம்மளுக்கு தேவையான டேட்டா அப்படிங்கிறது 3 இருக்குது. ஒன்று உங்களுக்கு கெல்டால் முறைப்படி எவ்வளவு கரிம சேர்மம் எடுத்திருக்குன்னா 0.5, அதே மாதிரி எவ்வளவு கந்தக அமிலம் பயன்படுத்தி இருக்கிறோம்னா 50 ml 0.5 மோலார் சல்பியூரிக் அமிலத்தால் அது உறிஞ்சப்பட்டிருக்கு. ஸோ இந்த டேட்டாவை தான் நாம இங்க யூஸ் பண்ண போறோம். கொஸ்டின் நம்பர் 25. கரிம சேர்மத்தினுடைய எடை எவ்வளவுன்னா 0.5 கிராம். இங்க எவ்வளவு சோடியம் ஹைட்ராக்சைடு பயன்படுத்தி இருக்கிறோம்னா 80 ml 0.5 மோலார் சோடியம் ஹைட்ராக்சைடு நாம பயன்படுத்தி இருக்கிறோம். அதுக்கு எவ்வளவு கந்தக அமிலத்தை நாம பயன்படுத்தி இருக்கிறோம்னு தெரியணும். ஸோ அந்த கேள்வியிலேயே நம்மளுக்கு மேல கொடுத்துருக்குறாங்க 80 ml 0.5 மோலார் சோடியம் ஹைட்ராக்சைடு தான் உங்களுக்கு மிச்சம் இருக்கக்கூடிய கந்தக அமிலத்தை யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்ப எவ்வளவு கந்தக அமிலம் மிச்சம் இருந்ததுன்னு நாம அமோனியா பயன்படுத்தியது போக மிச்சம் எவ்வளவு இருந்ததுன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த இடத்துல நாம முதல்ல அதோட ரியாக்ஷன் இங்க எழுதிக்கிறோம்.
ஸோ H2SO4 கந்த அமிலத்தை நீங்க சோடியம் ஹைட்ராக்சைடோட சேர்க்கும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா சோடியம் சல்ஃபேட்டும் பிளஸ் நீர் மூலக்கூறும் கிடைக்கும். அப்ப இதுல உங்களுக்கு எவ்வளவு வருது அப்படின்னா 2 சோடியம் ஹைட்ராக்சைடு இங்க நாம பயன்படுத்தணும். ஏன்னா Na2SO4 வந்திருக்கு. அப்போ ஒரு கந்த அமிலத்திற்கு 2 சோடியம் ஹைட்ராக்சைடு நீங்க பயன்படுத்தணும். அப்போ 80 ml நீங்க சோடியம் ஹைட்ராக்சைடு எடுக்கிறீங்கன்னா 2ஓட செறிவுகளும் சமமா இருந்ததுன்னா அதோட அளவுகள் வந்து மாறும். ஒரு கந்த அமிலத்திற்கு 2 சோடியம் ஹைட்ராக்சைடு, 2 கந்த அமிலத்திற்கு 4 சோடியம் ஹைட்ராக்சைடு. ஆனா 2 செறிவுகளும் சமமா இருக்கணும். செறிவுகள் அப்படின்னா அதோட மோல்களின் எண்ணிக்கை மொத்த கன அளவுல அதோட மோல்களின் எண்ணிக்கை சமமா இருக்கணும். இது 1 மோலார் கந்த அமிலம் பயன்படுத்துறீங்கன்னா 1 மோலார் சோடியம் ஹைட்ராக்சைடு தான் பயன்படுத்தணும். இந்த கணக்குல அவங்க கொடுத்திருந்தாங்க ரெண்டுமே உங்களுக்கு 0.5 மோலார் கந்தக அமிலம் தான் எடுத்திருக்கிறோம், இன்னொன்னு 0.5 மோலார் சோடியம் ஹைட்ராக்சைடு தான் எடுத்திருக்கிறோம். அப்போ இங்க பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கந்தக அமிலத்திற்கு 2 சோடியம் ஹைட்ராக்சைடு நாம பயன்படுத்துறோம். இதுவும் உங்களுக்கு 0.5 மோலார், இதுவும் உங்களுக்கு 0.5 மோலார். அப்ப நம்மளுக்கு இதுல என்ன வேணும்னா 80 ml 0.5 மோலார் சோடியம் ஹைட்ராக்சைடை நடுநிலை செய்யறதுக்கு எவ்வளவு கந்தக அமிலம் தேவைப்படுதுன்னு இங்க நாம எழுதணும். அப்போ 80 ml 0.5 மோலார் சோடியம் ஹைட்ராக்சைடை நடுநிலையாக்க தேவைப்படும் அமிலத்தினுடைய அளவு. அமிலத்தின் அளவு இங்க நம்மளுக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னா 80 ml 0.5 மோலார் சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு நீங்க எடுக்கிறப்போ உங்களுக்கு 80 ml டிவைடட் பை 2 0.5 மோலார் கந்தக அமிலம் உங்களுக்கு தேவைப்படும். என்ன காரணம்னா நாம இப்பதான் மேலதிலேயே பார்த்திருந்தோம், ஒரு கந்தக அமிலத்திற்கு 2 சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்றோம். இந்த இடத்துல நாம 80 ml சோடியம் ஹைட்ராக்சைடு பயன்படுத்தி இருந்தா எனக்கு எவ்வளவு வேணும், 40 ml கந்தக அமிலம் எனக்கு இருந்தா போதும். அப்ப இந்த இடத்துல எனக்கு அதோட அளவு வந்து குறையும். அப்ப இது வந்து 40 ml 0.5 மோலார் கந்தக அமிலம் நான் இந்த இடத்துல சோடியம் ஹைட்ராக்சைடை நடுநிலையாக்குறதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன் எடுத்திருக்கிறேன். அப்போ இங்க கணக்குல வந்து நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடும். சோ இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா முதல்ல ஒரு 0.5 கிராம் கரிம சேர்மம் எடுத்திருக்காங்க. அது வந்து அமோத கரிம சேர்மத்தை கேரிஸ் முறையில நாம கெல்டால் முறையில எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்மளுக்கு அமோனியா வெளியில வருது. வெளியில வர்ற அமோனியா உங்களுக்கு குறிப்பிட்ட அளவு கந்தக அமிலத்தால நடுநிலை செய்யப்படுகிறது. சோ அதுல மிச்சம் இருக்கக்கூடிய அமிலத்தை உங்களுக்கு 80 ml சோடியம் ஹைட்ராக்சைடோட நாம என்ன பண்ணிட்டோம் யூஸ் பண்ணிருக்கிறோம்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சோ இப்ப நம்மளுக்கு சோடியம் ஹைட்ராக்சைடால நடுநிலையாக்கப்பட்ட அமிலத்தினுடைய அளவு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ மிச்சம் எவ்வளவு கந்தக அமிலம் அங்க இருந்ததுன்னு நாம பார்க்கணும். ஏன்னா மொத்தமா நீங்க எடுத்துக்கிட்ட கந்தக அமிலம் எவ்வளவுன்னா 50 ml 0.5 மோலார் கந்தக அமிலம் தான் நாங்க எடுத்திருக்கிறோம். அப்ப நம்மளுக்கு மீதமுள்ள அமிலத்தினுடைய அளவு வந்து நம்மளுக்கு வேணும். அப்போ இங்க வந்து நம்மளுக்கு என்னதுன்னா மீதமுள்ள அமிலத்தின் அளவு, இது மீதமுள்ள அமிலத்தின் அளவு அப்படிங்கிறத விடவும் உங்களுக்கு NH3 ஆல் உறிஞ்சப்பட்ட H2SO4 அளவு அப்படிதான் நாம சொல்லணும். அப்ப மொத்தமா நாம எவ்வளவு எடுத்திருந்தோம்னா 50 ml எடுத்திருந்தோம். இங்க மேல வந்து எவ்வளவு சோடியம் ஹைட்ராக்சைடுக்கு பயன்படுத்தி இருக்கிறோம்னா 40 ml நாம பயன்படுத்திட்டோம். அப்ப மிச்சம் உங்களுக்கு எவ்வளவுதான் இருக்கும், 10 ml கந்தக அமிலம் தான் உங்களுக்கு இருக்கும். சோ இங்கேயும் அதே மாதிரி உங்களுக்கு சல்ஃபியூரிக் அமிலத்தை நாம அமோனியாவோட ட்ரீட் பண்றப்போ உங்களுக்கு அமோனியம் சல்ஃபேட் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்ப இந்த கணக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல 2 அமோனியா பயன்படும். அப்போ ஒரு கந்தக அமிலத்திற்கு 2 அமோனியாவை நாம இங்க பயன்படுத்தி இருக்கிறோம். அப்ப அப்படி பாத்தீங்கன்னா நீங்க 10 ml எடுத்திருந்தீங்கன்னா 10 ml கந்தக அமிலம் நீங்க பயன்படுத்தி இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அமோனியாவினுடைய அளவு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 20 ml.
அப்போ இந்த இடத்துல நாம 10 ml கந்தக அமிலம் மன்னிக்கணும் 10 ml 0.5 மோலார், அது ரொம்ப முக்கியம். 10 ml 0.5 மோலார் கந்தக அமிலமானது 20 ml 0.5 மோலார் அமோனியாவுடன் வினைப்படுகிறது. அப்போ எவ்வளவு அமோனியா அங்க பயன்படுத்தி இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. எவ்வளவு நாம பயன்படுத்தி இருக்கிறோம்னா, அதாவது அந்த முறையில கெல்டால் முறையில எவ்வளவு அமோனியா வெளியில வந்திருக்குன்னா 20 ml எனக்கு வெளியில வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு இன்னொரு தெளிவா தெரிஞ்ச விஷயம் என்னது அப்படின்னா 1000 ml 1 மோலார் அமோனியா இல் உள்ள நைட்ரஜனின் அளவு எவ்வளவு அப்படின்னா 14 கிராம் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா ஒரு அமோனியா NH3 அப்படின்னா நைட்ரஜன்னா 14, ஹைட்ரஜனா 1, 1 × 3ன்னா 3, அப்போ மொத்தமா இது உங்களுக்கு 17 கிராம். அப்போ 17 கிராம் அமோனியாவில் 14 கிராம் இருக்கும். அப்போ அது 1000 ml 1 மோலார் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டா எப்போதுமே நாம ப்ரிப்பேர் பண்றது. நீங்க அமோனியா 1 மோலார் சொல்யூஷன் வேணும்னா நீங்க என்ன பண்ணணும், 1 மோலார் சொல்யூஷன்னா அதோட மூலக்கூறு எடை எடுத்து அப்படியே நீங்க 1 லிட்டர்ல கரைக்கணும். இப்போ உங்களுக்கு இது எவ்வளவு வேணும்னா 1000 ml வேண்டாம், உங்களுக்கு 20 ml வேணும். 1 மோலாருக்கு வேண்டாம், உங்களுக்கு 0.5 மோலாருக்கு வேணும். அப்போ 1 ml 20 ml வேணும்னா இதை நீங்க 1000 வகுத்து 20 பெருக்கணும். இல்லைன்னா முதல்ல நாம எல்லாம் ஒன்னா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அப்போ 1 ml 1 மோலார் அமோனியாவில் உள்ள நைட்ரஜனின் அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 14 / 1000 ஒன்னா மாத்திருக்குன்னா 1000 வகுத்திருக்கு. அதனால இடது பக்கமும் 1000 வகுத்தா வலது பக்கமும் 1000 வகுக்கணும். இப்ப அது 1 மோலார் தான், பிரச்சனை இல்லை. இப்ப நம்மளுக்கு எவ்வளவுக்கு வேணும்னா 20 ml வேணும். அப்போ 20 ml 0.5 மோலார் அமோனியாவில் உள்ள நைட்ரஜனின் அளவு அப்படின்னா உங்களுக்கு இது எவ்வளவுன்னா 14 / 1000. இங்க 1 ml 20 மாத்திருக்குன்னா 20 பெருக்கி இருக்குது. அப்ப இதையும் நீங்க என்ன பண்ணணும், 20 பெருக்கணும். அதே மாதிரி 0.5 பெருக்கணும். அப்ப அப்படி மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20 × 25 அப்படின்னா உங்களுக்கு 100 வரும். இது 0.5னால இது உங்களுக்கு என்ன ஆயிரும், 10 தான் வரும். அப்ப 10/1000 அப்படின்னா உங்களுக்கு 1/100, 14/100 அப்படின்னா 0.14 கிராம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அப்ப இதுல எவ்வளவு நைட்ரஜன் இருக்குன்னா 0.14 கிராம் இருக்கு. இப்ப நைட்ரஜனோட சதவீதம் வேணும். அப்ப நைட்ரஜனின் சதவீதம் எவ்வளவு எதுக்கு அப்படின்னா மொத்த கரிம சேர்மத்துல நைட்ரஜன் எவ்வளவு இருக்கு. அப்ப எவ்வளவு இருக்குன்னா மொத்த அளவு 0.5 கிராம். அதுல நைட்ரஜன் மட்டும் எவ்வளவு இருக்குன்னா 0.14 கிராம். அப்போ 0.14 / 0.5 கிராம் × 100. அப்ப மொத்தமா உங்களுக்கு எவ்வளவு வரும்னா 28% உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 28% உங்களுக்கு இதுல அமோனியா அப்படிங்கிறது இருக்கும், பண்ணிக்கணும், நைட்ரஜன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த கணக்கு உங்களுக்கு புரியுதுங்களா சார்? இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். கணக்கு புரியுதுங்களா? ஆன்சர் விடுங்க முதல்ல. கணக்கு நோ சார். அப்போ நாம முதல்ல கேள்வியிலிருந்தே போயிருவோம். இப்ப நீங்க எவ்வளவு எடுத்திருக்கீங்கன்னா உங்க கையில 0.5 கிராம் ஒரு கரிம சேர்மம் இருக்கு, சரிங்களா? அந்த கரிம சேர்மத்தை நாம என்ன பண்ணிருக்கிறோம்னா ஒரு கெல்டால் முறையில நாம பயன்படுத்துறோம். ஏன்னா கெல்டால் முறையில எவ்வளவு நைட்ரஜன் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக, கெல்டால் முறையில நைட்ரஜனை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க எடுத்துக்கிட்ட கரிம சேர்மத்தை அது அமோனியாவா மாத்தி தரும். இப்ப கெல்டால் முறைக்கு நீங்க பயன்படுத்துறப்போ அது உங்களுக்கு என்ன பண்ணுன்னா அமோனியாவை கொடுக்குது. இது புரியுதுங்களா? எஸ் சார். அப்படி கிடைக்கக்கூடிய அமோனியா இப்ப எவ்வளவு அமோனியா இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அப்ப அமோனியாவோட அளவு தெரிஞ்சுக்கணும்னா அந்த அமோனியாவை நாம என்ன பண்ணணும் அப்படின்னா வேற ஏதாவது ஒன்னோட வினையில ஈடுபடுத்தி அந்த கிடைக்கக்கூடிய விளைபொருளுக்கு நான் எடை கண்டுபிடிக்கணும். அப்போ அமோனியா எனக்கு திரவ நிலைமையில இருக்கும். அதனால இது ஒரு காரமா இருக்கிறதுனால நாம அமிலத்தோட சேர்த்து என்ன பண்ண போறோம்னா நடுநிலையாதல் விலைக்கு உட்படுத்த போறோம்.
கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆசிட் பேஸ் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன், அதாவது அமிலக்கார நடுநிலையாக்கல் வினை அல்லது தரம் பார்த்தல் வினையா கூட நாம சொல்லலாம். நாம 12வது இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைட்ரேஷன் சொல்லி பிராக்டிக்கல் இருக்கும், தரம் பார்த்தல். அந்த மாதிரியான வினைக்குட்படுத்தி உங்களுக்கு எவ்வளவு அமோனியா இருக்குதுன்னு, எவ்வளவு அமோனியா பயன்படுத்தி இருக்கிறோம் அப்படிங்கறது நீங்க இந்த கந்தக அமிலத்தை வச்சு கண்டுபிடிச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு கெல்டால் முறையில கிடைச்ச அமோனியாவை 50 ml 0.5 மோலார் சல்பியூரிக் அமிலத்தால உறிஞ்சிட்டோம். அப்போ உங்களுக்கு 50 ml நாங்க பயன்படுத்தி இருக்கிற மொத்த அளவு எவ்வளவுன்னா 50 ml 0.5 மோலார் கந்தக அமிலம் அங்க மொத்தமா நான் வச்சிருக்கேன். அந்த மொத்த கந்தக அமிலமும் அமோனியாவும் உறிஞ்சிருச்சு. இதோட அர்த்தம் என்னதுன்னா, அப்போ உங்களுக்கு 50 ml 0.5 மோலார் கந்தக அமிலம் நீங்க பயன்படுத்திருந்தீங்கன்னா மொத்த அமிலமும் வெளியில வந்த அமோனியா மொத்தத்தையும் உறிஞ்சி இருக்குது. ஆனா அந்த அமிலம் முழுவதையும் நடுநிலை அளவுக்கு அமோனியா வெளியில ஈடுபட்டு இருக்குதான்னா இல்ல. ஏன்னா கணக்கெடுத்தலை எடுத்திருக்கான அமோனியாவில் நடுநிலையாக்கப்பட்ட பின்னர் எஞ்சியுள்ள அமிலத்தை 50 செய்யப்படவில்லை. வெளியில வந்த அமோனியா அப்ப கம்மியான அளவுலதான் இருக்கு. அப்போ நீங்க 10 ml அமோனியா எடுத்திருந்தீங்கன்னா இங்க 50 ml கந்தக அமிலம் இருக்கு. அப்ப எவ்வளவுதான் வினையில் ஈடுபட்டு இருக்கும், அப்ப அதற்கு சமமான அளவு ஈடுபட்டு இருக்கு. அப்ப மிச்ச அமிலம் அங்கு இருக்கு. அப்ப மிச்சம் எவ்வளவு அமிலம் இருக்கு அது தெரியாது. ஆனா எனக்கு என்ன தெரியும், மிச்சம் இருக்கக்கூடிய அமிலத்தை நாம 80 ml 0.5 மோலார் சோடியம் ஹைட்ராக்சைடோட வினையில ஈடுபடுத்துறோம். அவன் அதுலயே லைன்ல தெளிவா கொடுத்துட்டான். அத மிச்சம் இருக்கிற எல்லா அமிலத்தையும் நான் நடுநிலையாக்கணும். அதாவது மிச்சம் அந்த குடுவைக்குள்ள அமிலமே இருக்கக்கூடாது. அமோனியாவோட வினைப்பட்டது போக மிச்சம் இருக்கக்கூடிய அமிலம் எல்லாத்தையும் நடுநிலை செய்யறதுக்கு எனக்கு 80 ml 0.5 மோலார் சோடியம் ஹைட்ராக்சைடு தேவைப்படுது. அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு இந்த அமோனியா வச்சு எவ்வளவு நைட்ரஜன் உங்களுக்கு அதுல இருக்குன்னு பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அதுல கணக்கு தான் ரொம்ப புரிஞ்சுதுன்னா உங்களால கால்குலேஷன் மிக எளிமையா போட முடியும். முதல் பாயிண்ட் நீங்க எடுத்துக்கிட்டது 0.5 கிராம் கரிம சேர்மம், அதை கெல்டால் முறையில பயன்படுத்தி நான் அமோனியாவா மாத்திட்டேன். எவ்வளவு அமோனியா 0.5 கிராம்ல இருந்து கிடைக்குது தெரியாது. ஏன் தெரியாது? ஏன்னா நம்மளுக்கு இந்த கணக்குல அதெல்லாம் 0.5 கிராம் எடுத்திருக்கிறேன், அதுல அமோனியா வருது. ஆனா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 முறைகள் கொடுத்திருக்கேன். ஒன்று, வெளியில வந்த அமோனியாவை 50 ml சல்பியூரிக் அமிலம் உறிஞ்சிருச்சு. அப்போ 50 ml சல்பியூரிக் அமிலம் உறிஞ்சி இருக்குதுன்னா மொத்தத்தையும் அது உறிஞ்சி இருக்கு. அப்படின்னா உங்களுக்கு அந்த நான் பயன்படுத்தின 50 ml அமிலமும் வினையில அமோனியாவை பயன்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணிருக்கிறோமான்னா இல்லை. ஏன்னா அடுத்த லைன் அப்ப அமோனியா கொஞ்சமா தான் வந்திருக்குங்கிறத அடுத்த லைன்ல தெரிஞ்சிடும். அமோனியாவால் நடுநிலையாக்கப்பட்ட பின்னர் எஞ்சியுள்ள அமிலத்தை முழுவதும் அழிக்கணும்னா, முழுவதும் நடுநிலையாக்கணும்னா 80 ml 0.5 மோலார் சோடியம் ஹைட்ராக்சைடு தேவைப்படுகிறது. எனில் சேர்மத்தில் உள்ள நைட்ரஜனின் சதவீதம் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப முதல்ல நாம் அது சோடியம் ஹைட்ராக்சைடு பார்ட்ல இருந்து ஆரம்பிச்சுக்கிறோம். கரிம சேர்மத்தினுடைய எடை அப்படிங்கிறது எவ்வளவுன்னா 0.5 கிராம். இந்த வினைப்படி ஒரு கந்தக அமிலம் 2 சோடியம் ஹைட்ராக்சைடோட வினையில ஈடுபட்டு உங்களுக்கு விளைவுகளை கொடுக்கும். இது புரியுதுங்களா? ஓகே சார். ஒரு நான் இந்த எழுதியிருக்கக்கூடிய வினைப்படிய பாருங்க. ஒரு H2SO4க்கு 2 ஹைட்ராக்சைடு இருக்கிறேன். அந்த கணக்குல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருந்ததுன்னா சோடியம் ஹைட்ராக்சைடோட செறிவும் 0.5, கந்தக அமிலத்தினுடைய செறிவும் 0.5, ரெண்டும் சம செறிவு பயன்படுத்தணும். அப்ப இங்க அவங்க சம செறிவு இருக்கிறது எடுத்திருக்கிறதுனால நம்மளுக்கு வினைப்படுத்துறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்போ ஒரு கந்தக அமிலத்திற்கு 2 சோடியம் ஹைட்ராக்சைடு, 2 கந்தக அமிலம் பயன்படுத்தி இருந்தீங்கன்னா எவ்வளவு சோடியம் ஹைட்ராக்சைடு எடுக்கணும்? 4 சார். 10 கந்தக அமிலம் பயன்படுத்தி இருந்தீங்கன்னா 20 சார். 40 கந்தக அமிலம் பயன்படுத்தி இருந்தீங்கன்னா 80 சார். வெரி குட். இங்க கணக்கு அதை நாம ரிவர்ஸ்ல சொல்றோம். அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, நான் 80 ml 0.5 மோலார் சோடியம் ஹைட்ராக்சைடு நடுநிலையாக்க போறேன். நடுநிலையாக்குறதுக்கு எவ்வளவு அமிலம் தேவைப்படும்னா, இப்பதான் நீங்க சொன்னீங்க சார் 40 கந்தக அமிலம் எடுத்தா 80 சோடியம் ஹைட்ராக்சைடு வேணும் சார். அதை ரிவர்ஸ்ல சொல்ல போறோம். 80 சோடியம் ஹைட்ராக்சைடு இங்க இருக்கிறதுனால எனக்கு எவ்வளவு கந்தக அமிலம் தான் தேவைப்படும்? 40 ml தான் தேவைப்படும். இது புரியுதுங்களா?
இந்த கண்டென்ட் புரியுதுங்களா? அப்பதான் அடுத்தது எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சோ அப்போ உங்களுக்கு மீத அமோனியா வினைப்பட்டது போக மிச்சம் இருக்கக்கூடிய அமிலம் எவ்வளவுன்னா 40 ml. உங்களுக்கு மொத்தமா தொடக்கத்துல எவ்வளவு அமிலம் நாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா 50 ml எடுத்துக்கிறோம். சோடியம் ஹைட்ராக்சைடோட எவ்வளவு வினைக்கு போகுதுன்னா 40 ml போகுது. அவ்வளவு வினையில் ஈடுபட்டிருக்குன்னா 10 ml வினையில ஈடுபட்டிருக்கும். இப்ப நம்மளுக்கு இங்க என்னதுன்னா மேல எழுதின வினை மாதிரியே ஒரு கந்தக அமிலம் 2 அமோனியாவோட வினையில் ஈடுபடும். அப்போ 10 ml கந்தக அமிலம் 20 ml அமோனியாவோட வினையில ஈடுபடணும். அப்ப இந்த வினையில எவ்வளவு அமோனியா உருவாயிருக்கு அப்படின்னா 20 ml அந்த முறையில உங்களுக்கு உருவாயிருக்கு. சோ உங்களுக்கு 1000 ml 1 மோலார் அமோனியானா அதுல இருக்கிற நைட்ரஜனுடைய அளவு. இது சிம்பிளா நைட்ரஜனுடைய மூலக்கூறு எடை 17 கிராம். அதுல நைட்ரஜன் மட்டும் எவ்வளவு இருக்குன்னா 14 கிராம் இருக்கும். அதை தான் நாங்க இங்க எழுதி இருக்கிறோம். இங்க என்ன நம்மளுக்கு கன அளவுல சொல்லி இருக்கிறோம், அவ்வளவுதான். அப்போ எனக்கு 1 ml-க்கு 1000 ml-க்கு 14 கிராம்னா 1 ml-க்கு அப்படின்னு சொல்ற போது நாம 14 1000-ஆல வகுக்கணும். அப்ப 20 ml-க்கு வேணும்னா நாம என்ன பண்ணணும், அதை மறுபடியும் 20-ஆல மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு 1 மோலாருக்கு 14/1000 அப்படின்னா 0.5 மோலாருக்கு நாம என்ன பண்ணணும், அதை மறுபடியும் 0.5-ஆல பெருக்கணும். மன்னிக்கணும், 1 மோலாருக்கு 14 கிராம்னா 0.5 மோலாருக்கு 14 × 0.5 அப்படிங்கிறது வரும். அப்போ உங்களுக்கு 20 ml 0.5க்குன்னா 1000-ஆல வகுத்து 20 0.5-ஆல மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது 0.14 கிராம் உங்களுக்கு நைட்ரஜன் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு அந்த வினையில வெளிப்பட்ட அமோனியாவுல மொத்தமா எவ்வளவு நைட்ரஜன் இருந்திருக்குதுன்னா 0.14 கிராம் தான் இருந்திருக்கு. எனக்கு இடையில வேண்டாம், எதுல வேணும்னா பெர்சன்டேஜ்ல வேணும். உங்களுக்கு சதவீதத்துல வேணும்னா மொத்த கரிம சேர்மத்துல அது மட்டும் எவ்வளவு இருந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த சேர்மத்தினுடைய அளவு டிவைடட் பை மொத்த கரிம சேர்மத்தினுடைய எடை இன்ட்டு 100%. அப்ப அந்த சேர்மத்தினுடைய அளவு அப்படிங்கிறது 0.14, கரிம சேர்மத்தினுடைய எடை அப்படிங்கிறது 0.5 × 100. அப்ப இதை நீங்க பெருக்கீங்கன்னா உங்களுக்கு 28% அப்படிங்கிறது கிடைக்கும். கணக்கு புரியுதுங்களா? ஆனா அது கொஞ்சம் நீங்க நிதானிச்சுதான் புரிஞ்சுக்கணும். ஆனா அது ரொம்ப எளிமையான கணக்கு. அடுத்த 1 மார்க் 26வது. கரிம சேர்மத்தில் உள்ள பாஸ்பரஸ் ஆனது பின்வருமாறு அளந்தறியப்படுகிறது. இது உங்களுக்கு Mg2P2O7 அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா அளந்தறிஞ்சிருப்பாங்க. இது பாஸ்பரஸ எடையிடுவதற்குண்டான முறை. இது மெக்னீசியம் பைரோபாஸ்பேட் அப்படிங்கிறது இதோட பெயர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 26வதுக்கு. 27வதுக்கு ஆர்த்தோ மற்றும் பாரா நைட்ரோபீனால் கலவையை பிரித்தெடுக்க பயன்படும் முறை. சோ இது உங்களுக்கு நீராவியால் வாழை வடித்தல் அப்படிங்கிற முறையில தான் நம்ம என்ன பண்ண போறோம், இது ரெண்டையுமே தனியா பிரிக்க போறோம். தேர்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது இதுக்கு ஆன்சர். 28வது கரிம சேர்மத்தின் தூய்மையை நிர்ணயிக்க பயன்படும் முறை. சோ கரிம சேர்மம் எவ்வளவு தூய்மையாக உள்ளது அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க வண்ண பிரிகை முறை குரோமட்டோகிராஃபி அப்படிங்கிற முறையும் பயன்படுத்துவீங்க. படிகமாக்கல் முறையும் இதுல என்ன பண்ணிருப்போம்னா நாம பயன்படுத்தியிருப்போம். அப்ப ஒரு நிமிஷம், தூய்மையாக்கல் அப்படிங்கிறப்போ வண்ண பிரிகை முறையும் தேர்ட் இருக்கிற இதையும் பயன்படுத்தியிருப்போம். அப்படின்னா 1 மார்க்கு ஆன்சர் அப்படிங்கிறது லாஸ்ட் ஆப்ஷன். both A and C. Crystallization வராது. லாஸ்ட் ஆப்ஷன் 29வது. கொதிநிலையில் சிதைவடையும் நீர்மத்தை தூய்மையாக்க பயன்படும் முறை. குறைந்த அழுத்தத்தில் வாழை வடித்தல் முறையில தான் நாம என்ன பண்ண போறோம், கொதிநிலையில் சிதைவடையும் நீர்மத்தை நாம தூய்மையாக்குறதுக்காக பயன்படுத்தி இருக்கிறோம். அப்ப இந்த 1 மார்க்கு ஆன்சர் உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன்.
30வது ஒன் மார்க். கூற்று CH3C COO C2H5 double bond CH COOH என்பது 3 கார்பிடாக்சி 2 பியூட்டனாயிக் அமிலம். காரணம் முதன்மை வினைச்செயல் தொகுதியை தொடர்ந்து இரட்டை பிணைப்பு அல்லது முப்பிணைப்பு குறைந்த எண்களை பெறும். சோ இதுல கூற்று காரணம் ரெண்டும் சரியானு கேட்டிருக்கிறாங்க. மேல இருக்கக்கூடிய அந்த சேர்மத்தினுடைய பெயர் உங்களுக்கு 3 கார்பிடாக்சி 2 பியூட்டனாயிக் அமிலம். இதுல அமிலம் இருக்கக்கூடிய இந்த இடம் COOH தான் 1, CH2, C3, CH3 அப்படிங்கிறது 4. அப்ப இதுக்கு பெயர் சரியா இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு அவங்க கொடுத்திருக்கிற காரணமும் சரி. அப்ப இதுல கூற்று காரணம் ரெண்டுமே சரியானது. கூற்றுக்கான விளக்கம் தான் உங்களுக்கு காரணம் அப்படிங்கிறது இதுல கொடுத்திருக்கிறாங்க. சோ இது உங்களுக்கு 11வது ஒன் மார்க். அடுத்தது கொஸ்டின். ஓகே, அடுத்ததான் நாம இதுல பார்க்கக்கூடியது 12ஆம் பாடம் கரிம வேதி வினைகளினுடைய அடிப்படை கருத்துக்கள். இதனுடைய ஒரு மதிப்பெண் வினாவிடை ஃபர்ஸ்ட் ஒன் மார்க். 3 ரியாக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்திருக்கிறாங்க. CH3 CH2 CH2Br இது KOH-ஓட உங்களுக்கு என்ன பண்ணிருக்குதுன்னா ஒரு விளைபொருளை கொடுத்திருக்குது. 2வது வினையில அதே மாதிரி உங்களுக்கு ஒரு வினை நடந்திருக்குது. 3வதுலயும் உங்களுக்கு என்ன நடந்திருக்குதுன்னா ஒரு வினை எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இந்த 3ல இந்த 3ம் என்னென்ன மாதிரியான வினை அப்படின்னு நாம இதுல சொல்லணும். முதல் வினை வந்து நம்மளுக்கு ப்ரொப்பைல் புரோமைட நாம KOH-ஓட நாம சேர்த்திருக்கிறோம். ப்ரொப்பைல் புரோமைடு அப்படிங்கிறது நாம எதோட சேர்த்திருக்கிறோம்னா KOH. இது வந்து அலகு 12. CH3 CH2 CH2Br இதை நாம KOH-ஓட என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா சேர்த்திருக்கிறோம். ஸோ இங்க பாக்குறப்போ இதுல உங்களுக்கு நீக்க வினையானது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுல CH3 CH2 CH2Br இப்போ இங்க இருக்கக்கூடிய ஒரு H இந்த KOH வர்றதுனால இந்த KOH வந்து உங்களுக்கு K plus OH மைனஸ்னு பிரியும். இந்த OH மைனஸ் இந்த H plus எடுத்துட்டு வெளியில போயிடும். இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும். Br உங்களுக்கு வெளியில போயிடும். அப்ப விளைபொருள் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா கீழே எழுதிக்கலாம். அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குது உங்களுக்கு CH3 அப்படியே இருக்குது. சிங்கிள் பாண்ட் CH இங்க கீழே இருந்த பிணைப்பு மேல ஷிஃப்ட் ஆயிருக்கு. அப்ப டபுள் பாண்ட் CH2 அது போக ஒரு KBr K பிளஸ் Br மைனஸோட போயிடும். தென் வாட்டர் கிடைக்கும். அப்ப இங்க என்ன ஆயிருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட தொகுதியானது வெளியில போயிருக்கு. மேல இருக்கக்கூடிய இந்த 2 வினைபட பொருள்ல இருந்து உங்களுக்கு KBrம் H2வும் வெளியில போயிருக்கிறதுனால இது வந்து உங்களுக்கு என்னதுன்னா ஒரு நீக்க வினை. 2வது பாத்தீங்கன்னா இங்க வந்து மூவனைய பியூட்டைல் புரோமைடு இருக்கு. இது மியூவனைய பியூட்டைல் ஆல்கஹால். இங்க Br-க்கு பதிலாக OH இருக்கிறதுனால இது ஒரு பதிலீட்டு வினை. 3வது ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க. அதாவது 2 வினைபடு பொருள் சேர்ந்து ஒரே ஒரு வினைவிளை பொருளை கொடுக்குது அப்படின்னா இது வந்து உங்களுக்கு சேர்க்கை வினை. அப்ப இந்த 1 மார்க்கு ஆன்சர் அப்படிங்கிறது ஏங்கிறது நீக்க வினை, பிங்கிறது பதிலீட்டு வினை, சி அப்படிங்கிறது சேர்க்கை வினை. அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பண்ணிக்கணும். இறுதி ஆப்ஷன் 2வது 1 மார்க். பென்சைல் கார்பன் நேரயனியின் பாதல் என்ன? பென்சைல் கார்பன் நேரயனி C6H5CH2+. இதுதான் பென்சைல் கார்பன் நேரயனி. இது வந்து உங்களுக்கு CH3+ அப்படிங்கிற மாதிரி என்ன ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா உங்களுக்கு பென்சைல் தொகுதியானது இருக்குது CH3+. ஸோ கார்பன் நேரயனியா இருந்ததுன்னா அதோட இனக்கலப்பு வந்து sp2. இப்போ பென்சைல் கார்பன் நேரயனியா இருந்தாலும் அதோட இனக்கலப்பு உங்களுக்கு என்னதான் sp2. ஏன்னா ரெண்டுலையுமே கார்பனோட கார்பன் 3 பிணைப்புகளை மட்டுமே வச்சிருக்கும். கீழே இருக்கக்கூடிய மெத்தில் கார்பன் நேரயனியில கார்பனை சுத்தி 3 ஹைட்ரஜன்,
அதே மாதிரி மேல இருக்கக்கூடிய கார்பன்ல 2 ஹைட்ரஜனும் ஒரு ஃபினைல் தொகுதியும் இருக்கு. அப்ப இதோட இனக்கலப்பு sp2. இது sp2 இனக்கலப்புல இருக்கு. அடுத்த 1 மார்க். கருக்கவர் திறனின் இறங்கு வரிசை. ஸோ அதுல எதற்கு வந்து உங்களுக்கு கருக்கவர் திறன் அப்படிங்கிறது மிக அதிகமா இருக்கும் அப்படின்னா NH2 மைனஸ்க்கு, அதுக்கு விட அடுத்ததா உங்களுக்கு OH மைனஸ், அடுத்தது OCH3 மைனஸ், லாஸ்டா உங்களுக்கு RNH2 அப்படிங்கிறது வரும். அப்ப இந்த 1 மார்க்கு ஆன்சர் அப்படிங்கிறது என்னதுன்னா செகண்ட் ஆப்ஷன். நாலாவது 1 மார்க். பின் வருவனவற்றில் எது எலக்ட்ரான் கவர் பொருள் அல்ல? எலக்ட்ரானை கவரக்கூடிய பொருள் அப்படின்னா உங்களுக்கு அது எலக்ட்ரான் பற்றாக்குறை இருக்கிறதா இருக்கணும். இதுல ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய Cl பிளஸ் எலக்ட்ரான் பற்றாக்குறை உடையது, BH3 எலக்ட்ரான் பற்றாக்குறை இருக்கிறது, லாஸ்ட் ஆப்ஷன் நைட்ரோனியம் அயனியும் எலக்ட்ரான் பற்றாக்குறை இருக்கிறது. இதுல H2O அப்படிங்கிறது எலக்ட்ரான் பற்றாக்குறை இருக்கிறது அல்ல, அது வந்து எலக்ட்ரான் அடர்வு அதிகமா இருக்கக்கூடிய ஒரு சேர்மம். அப்ப அது ஒரு கருக்கவர் பொருள். அப்ப இந்த 1 மார்க்கு ஆன்சர் அப்படிங்கிறது என்னதுன்னா H2O. அஞ்சாவது 1 மார்க். ஒரு சகப்பிணைப்பின் சீரான ஒரே மாதிரியான பிளவினால் உருவாவது. சோ ஒரு சகப்பிணைப்பு உதாரணத்திற்கு நாம் இதுல என்ன எடுத்துக்கலாம்னா நாம ஈத்தீன் மாலிகுல் அல்லது ஈத்தேன் எடுத்துக்கலாம். CH3 சிங்கிள் பாண்ட் CH3 சீரான பிளப்பு அப்படின்னா இந்த பிணைப்புல இந்த இடத்துல பிணைப்பு நாம உடைக்கிறோம். அப்ப இந்த ஒற்றை எலக்ட்ரான் ஒவ்வொன்றையும் அந்தந்த கார்பனை எடுத்துக்கும். அப்ப இதுல என்ன உருவாகும் அப்படின்னா CH3 டாட். அப்ப இதுல உருவாயிருக்கிறது என்னதுன்னா கார்பன் தனி உறுப்பு. அப்ப இந்த 1 மார்க்கு ஆன்சர் அப்படிங்கிறது என்னதுன்னா தனி உறுப்பு உங்களுக்கு உருவாகும். அடுத்த 1 மார்க். ஹைப்பர் கன்ஜக்ஷன் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. சோ அது பிணைப்பில்லா உடனசைவு அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க, பேக்கர்நாதன் விளைவு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த 1 மார்க்கு ஆன்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு ரெண்டுமே வரும், தேர்ட் ஆப்ஷன். அடுத்தது அதிக பிளஸ் ஐ விளைவினை பெற்றுள்ள தொகுதி எது? சோ பிளஸ் ஐ விளைவு அப்படின்னா எலக்ட்ரானை வழங்கக்கூடியது. இதுல வந்து உங்களுக்கு மெத்தில், எத்தில், ப்ரொப்பைல், ஐசோப்ரோப்பைல், மூவிணைய பியூட்டைல் இது கொடுத்திருக்கிறாங்க. இதுல 7வது 1 மார்க். இது மெத்தில், அப்புறமா உங்களுக்கு எத்தில், ஐசோப்ரோப்பைல், மன்னிக்கணும், ஐசோப்ரோப்பைல், மூவிணைய பியூட்டைல். இங்க பாத்தீங்கன்னா மெத்தில் அப்படின்னா அதுல கார்பனை சுத்தி 3 ஹைட்ரஜன் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். ரெண்டாவதா இருக்கக்கூடிய எத்தில் கேட்டகரியில உங்களுக்கு அதுல ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும் மெத்தில் தொகுதியை உங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா ரீப்ளேஸ் ஆயிருக்கும், சிங்கிள் பாண்ட். இதுல வந்து CH3C H சிங்கிள் பாண்ட். மூணாவதுல 2 ஹைட்ரஜன் 2 மெத்திலா உங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா ரீப்ளேஸ் ஆயிருக்கும். மூணாவதுல எல்லாமே உங்களுக்கு மெத்திலா ரீப்ளேஸ் ஆயிருக்கு 3 ஹைட்ரஜன்ல. அப்ப இங்க வந்து உங்களுக்கு அந்த ஒற்றை பிணைப்புல எந்த அணுக்களுமே இல்லாத கார்பனை சுத்தி பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கக்கூடிய மெத்தில்ல 3மே முதல்ல இருக்கக்கூடிய சேர்மத்துல 3மே ஹைட்ரஜன், ரெண்டாவதுல 1 மெத்தில், அப்புறம் 2 மெத்தில், அப்புறம் 3 மெத்தில். இதுல வந்து மெத்தில் தொகுதி எலக்ட்ரானை வழங்கக்கூடிய தொகுதி. அப்ப இதுல எங்க பிளஸ் ஐ விளைவு அதிகமா இருக்கணும்னா லாஸ்ட் ஆப்ஷன்ல தான் உங்களுக்கு அதிகமா இருக்கும், அதுதான் மூவணைய பியூட்டைல் தொகுதி. அடுத்தது 8வது 1 மார்க். பின் வருவனற்றில் மீசோமெரிக் விளைவுக்கு உட்படாத சேர்மம் எது? சோ மீசோமெரிக் எஃபெக்ட் அப்படிங்கிறது ரெசனன்ஸ் எஃபெக்ட். அப்ப இது வந்து உங்களுக்கு உடனிசைவு விளைவு எதுல வராது அப்படின்னு நாம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது ஃபீனால். 8வது 1 மார்க். இது ஃபீனால். ரெண்டாவது வந்து உங்களுக்கு குளோரோபென்சீன்.
இதை சுத்தி உங்களுக்கு 6 லோன் பேர் இருக்கும். மூணாவது வந்து உங்களுக்கு என்னது அப்படின்னா அனுலன் NH2, இதுல ஒரு லோன் பேர் இருக்கும். நாலாவது வந்து உங்களுக்கு என்னது அப்படின்னா அனிலினியம் அயனி பிளஸ். ஒரு நிமிஷம். ஸோ இங்க பிணைப்பு போட்டுக்கலாம். இப்போ இதுல இந்த OHல இந்த பிணைப்பு எலக்ட்ரான் அப்படிங்கிறது உள்ள வரும். அப்ப இங்க உடனேசிவு எக்ஸிக்யூட் ஆகும். எலக்ட்ரான் வெளியில வந்து குளோரின் இருக்கிற இடத்துலயும் பேர் ஆஃப் எலக்ட்ரான் உள்ள வரும். இந்த NH2லயும் எலக்ட்ரான் உள்ள வரும். ஆனா இந்த NH3 இருக்கக்கூடிய இடத்துல நைட்ரஜனோட எலக்ட்ரான் ஒரு புரோட்டானுக்கு வழங்கப்பட்டிருக்கும். அப்ப இங்க வந்து உங்களுக்கு உடனேசிவு தன்மை இருக்காது. இப்ப இந்த 1 மார்க்கு கேன்சர் அப்படிங்கிறது லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது 9வது -I விளைவினை காட்டுவது. இதுல இப்பதான் நாம பார்த்திருந்தோம். கடைசி ஆப்ஷன் மெத்தில் அப்படிங்கிறது உங்களுக்கு +I விளைவை காட்டக்கூடியது. இப்ப முதல்ல இருக்கக்கூடிய குளோரினும் புரோமினும் -I விளைவுனா எலக்ட்ரானை இழுக்கக்கூடிய பண்பு இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் ஆப்ஷன் ஆ மற்றும் ஆ. 10வது 1 மார்க். பின்வருவனவற்றுள் அதிக நிலைப்பு தன்மையை பெற்றுள்ள கார்பன் நேரயனி எது? ஸோ அது கார்பன் பிளஸ் அப்படிங்கிறதுக்கு அதிக நிலைப்புத்தன்மை எதில் இருக்குன்னா லாஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல 3மே ஃபினைல் தொகுதி. கார்பன் முதல்லயே எலக்ட்ரான் பற்றாக்குறை இருக்குது. அதுகிட்ட இருந்து அந்த 3 ஃபினைலுமே எலக்ட்ரானை இழுக்கும். அப்ப இருக்கிறதுலயே மிகவும் நிலைப்புத்தன்மை அற்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். மிகவும் நிலைப்புத்தன்மை உடையது அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா அது sp2 இனக்கலப்பு கார்பனா இருக்கு. 12வது மன்னிக்கணும் 11வது சார். கூற்று பொதுவாக ஓரிணைய கார்பன் நேர் அயனியை காட்டிலும் மூவிணைய கார்பன் நேர் அயனிகள் எளிதில் உருவாக்குகின்றன. காரணம் கூடுதலாக உள்ள ஆல்கைல் தொகுதியின் பிணைப்பில்லா உடனிசைவு மற்றும் தூண்டல் விளைவானது மூவிணைய கார்பன் நேரயனியை நிலைப்பு தன்மை பெற செய்கிறது. இங்க பாத்தீங்கன்னா இங்க நாம ஒரு சான்றுங்க விளக்கணம் பாத்தீங்களா, இதுல இதேதான். இந்த கடைசியா இருக்கக்கூடியதுக்கு இங்க பிளஸ் கொடுத்திருந்தீங்கன்னா அது மூவிணைய கார்பன் நேரயனி, இது ஓரிணைய கார்பன் நேரயனி. எப்போதுமே மூவிணைய கார்பன் நேரயனி தான் மிக எளிதா உருவாகும். ஏன்னா அதுதான் நிலைப்புத்தன்மை உடையது. அது ஏன் நிலைப்புத்தன்மை உடையதுன்னா அதுல உங்களுக்கு அதிகமான மிக முக்கியமான பாயிண்ட், அதுல உங்களுக்கு தூண்டல் விளைவு இருக்கிறது ஒரு மிக முக்கியமான காரணம். அது மட்டும் அல்லாம உங்களுக்கு அதனுடைய பிணைப்பில்லா உடனிசைவும் உங்களுக்கு அந்த கார்பன் நேரயனி நிலைப்புத்தன்மை அடைய செய்யும். அப்ப இதற்கு கூற்று காரணம் ரெண்டுமே சரியானது. அதே மாதிரி கூற்றுக்கான விளக்கம் காரணம். 12வது C-bond C பிணைப்பின் சீரற்ற பிளவினால் உருவாவது. C ஒற்றை பிணைப்பு C கொடுத்துட்டாங்க. 12வது C சிங்கிள் பாண்ட் C சீரற்ற பிளப்பு அப்படின்னா எலக்ட்ரான் அது மொத்தமா எடுத்துக்கிச்சு அப்படின்னா C பிளஸ் C மைனஸ். இப்ப கார்பன் நேரயனி கார்பன் எதிரயனி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா லாஸ்ட் ஆப்ஷன். 13வது பின்வருவனவற்றுள் கருக்கவர் பொருட்களின் தொகுப்பை குறிப்பிடுவது எது? இதுல கருக்கவர் பொருட்களின் தொகுப்பு அப்படின்னா மூன்றுமே கருக்கவர் பொருளா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா BF3, இதுல போரான் அப்படிங்கிறது எலக்ட்ரான் குறைபாடு உடையது, அப்ப அது வராது. ரெண்டாவது ஆப்ஷன்ல அலுமினியம் ட்ரைக்ளோரைடும் போரான் ட்ரைஃப்ளோரைடும் இருக்குது, அதுவும் எலக்ட்ரான் பற்றாக்குறை இருக்கிறது. லாஸ்ட் ஆப்ஷன்ல H+ வந்திருக்குது, இதுவும் எலக்ட்ரான் பற்றாக்குறை இருக்கிறது. அடுத்து அது மூணுமே எலக்ட்ரான் பற்றாக்குறை இருக்கிறது. இப்ப கருக்கவர் பொருள் எலக்ட்ரான் அடர்வு அதிகமா இருக்கிறது தேர்ட் ஆப்ஷன். 14வது 1 மார்க். பின்வருவனவற்றுள் கருக்கவர் பொருளாக செயல்படாதது எது? BF3, இதுதான் எலக்ட்ரான் பற்றாக்குறை இருக்கக்கூடிய சேர்மம். 15வது கார்பன் நேர் அயனியின் வடிவமைப்பு. கார்பன் நேரயனி அப்படிங்கிறப்ப அது உங்களுக்கு தள அமைப்புல வந்து இருக்கும். அதுதான் இதற்குண்டான ஆன்சர். சோ இப்போ 12வது பாடத்திற்குண்டான ஒரு மதிப்பெண் வினாவிடை நாம முடிச்சிட்டோம். அடுத்த கிளாஸ்ல நாம 13வது பாடத்திற்கும் 14வது பாடத்திற்குண்டான ஒரு மதிப்பெண் வினாவிடை பற்றி பார்ப்போம். ஓகே சார். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றிமா.